என்றைக்குமே கொடுக்கிறது அப்படிங்கிறது உயர்ந்தது. கொடுக்கிறதுங்கிறது உயர்ந்தது. நான் வரப்போ என்னை அறிமுகப்படுத்தினார் மரியாதைக்குரிய குமார் ராஜா அவர்கள். வாழ்க்கையில் இதை விட என்னை அறிமுகப்படுத்தவே முடியாது ஒருத்தர். அந்த அளவுக்கு அண்ணன் என்னை புகழ்ந்து தள்ளி அதை மட்டும் என்னை அறிமுகப்படுத்துறது மட்டும் ஒரு வீடியோவை எடுத்து பீமானந்த் சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா என் மனைவி என் மாமியாட்டெல்லாம் அதை காமிக்கணும். ஏன்னா ஊரில் 4 பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. என்ன இந்த இந்த இனிமையான குடும்பத்தை என்னோட கனெக்ட் பண்ணது மரியாதைக்குரிய பிஸ்னஸ் கோச், பிஸ்னஸ் குரு, மென்டார், நிறைய பிராண்டை உருவாக்கின மரியாதைக்குரிய அன்பண்ணன் சுரேகா சுந்தர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கொடுக்கறது என்றைக்குமே உயர்வானது. கொடுப்பது எப்படி இருக்கணும்? ஒரு புது கவிதை ஒன்று இருக்கு. கொடுப்பது ஒரு பூ மலர்வது போல இருக்கணுமா, சத்தம் இல்லாமல் நடக்கணுமா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கர்ப்பகிரக சிலைக்கு ஒரே ஒரு டியூப் லைட்டை போட்டுவிட்டு உபயம்னு அவன் பேர் எழுதி அந்த வெளிச்சத்தை அவனே மறைச்சிருவான். ஒரு பூ மலர்வது போல கொடுப்பது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் இருக்கணுமா. கொடுப்பது தான் உலகத்திலேயே மிகச் சிறந்தது. அதனால் தமிழர்கள் கொடுக்கிறது உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. இட்டார் உயர்ந்தோர் அப்படின்னு சொன்னவங்க தமிழர்கள் தான். யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொன்னது தமிழர்கள் தான். கொடுக்கறதுக்கு பணம் தேவைன்னு நினைச்சா நம்ம தோத்துருவோம். கொடுப்பது பல வகைப்படும். தமிழில் சொன்னாங்களே, திருமூலர் சொன்னாரே, எதுவுமே ஒன்று இல்லையாடா, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. உன்னால் எதுவுமே முடியலையா, அடுத்தவர்களை பார்த்து 4 நல்ல வார்த்தை பேசு. அதுவே அவனுக்கு நீ கொடுக்குற மிகப்பெரிய தர்மம்னார். ஏன்னா இன்னைக்கு நல்லது பேச ஆட்கள் இல்லை.